பிரைஸ் எல்லாம். நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நாம தியானிக்க போகிறோம். அதுல இரண்டு இரண்டு காரியத்தை சொல்றாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில சில முடிவுகள் எடுப்பதற்கு நாம என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம சில டயத்தில் நம்ம குழப்பம் அடைவோம். அந்த குழப்பமான சூழ்நிலையை கூட ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரு அப்படி என்று சொல்லி இரண்டு இரண்டு காரியத்தை கொடுத்து பல காரியங்களை வெளிப்படுத்த கொடுக்குறாங்க. அப்போ இதற்கு கொடுக்கப்பட்ட இந்த 28 அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, நம் வாழ்க்கையின் குழப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆட்சி செய்கிறாரா. குழப்பமான சூழ்நிலை, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம குழம்புகிற நேரத்திலே அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்சி செய்து வழி நடத்துவாரு. எப்போ நடத்துவார் அப்படி என்பது இருக்கு. எப்போ நடத்தாம போவார் அப்படி என்பதை கொடுத்தும் இந்த ஏசாயா 28 அதிகாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது இந்த 28 அதிகாரம் எசேக்கியா ராஜா யூதா தேசத்தை ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறாரு. 10 கோத்திரத்தின் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு வலிமையற்ற ஒரு ராஜா ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அவங்களும் மிகுந்த பெரிய தவறுகளை செய்யறாங்க. அதனால அசீரியா அவர்களை என்ன செய்கிறது? இன்னும் கொஞ்ச நாள்ல அசீரியா அந்த பட்டணத்தை முழுமையாக அழித்து ஜனங்களை அநேகரை கொன்று அநேகரை எங்க அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போக போகிறது. அது நடப்பதற்கு சில காலங்களுக்கு, சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. நம்ம சொன்ன பிரகாரமாக ஒரு தேசத்தை ஒரு ராஜா கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் தலைநகரத்தை முதலாவது கைப்பற்றுவார். அப்போ கைப்பற்றி விட்டுட்டால் அந்த தேசம் கைப்பற்றி விட்டதாக பொருள். அப்போ 10 கோத்திரத்தின் தலைநகரம் சமாரியா. அப்போ அந்த சமாரியா பட்டணம் எப்படி இருக்கிறது என்றும் அந்த சமாரியா பட்டணத்தின் செழுமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட செழுமை மிகுந்த சமாரியா தேவனை விசுவாசிக்காதனால் எப்படிப்பட்ட அழிவை அடைய போகிறது என்று சொல்லி ஏசாயா குறிப்பிடுறார் இந்த இடத்துல. அதனால குழப்பமான சூழ்நிலை, அந்த குழப்பமான சூழ்நிலை அவங்க இருக்கும்போது சரியான முடிவு எடுக்காததுனால அவர்கள் அழிகிறதையும், அதையே ஒரு பாடமாக கொண்டு யூதா தேசம் கூட அதே அசீரியாவினால பிரச்சனை வரப்போது அந்த குழப்பமான சூழ்நிலையில அவர்கள் எந்த தவறுகளை செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும் என்றும், தவறுகளிலிருந்து சீர்திருத்தி கொண்டால் கர்த்தர் அவருக்கு அந்த குழப்பத்திலிருந்து எப்படி விடுதலை கொடுப்பார் என்பதை கொடுத்தும் ஏசாயா 28 அதிகாரத்துல தீர்க்கதரிசியாக ஏசாயா இதை முன்குறிக்கிறாரு. இதை ஏன் முன்குறிக்கிறார் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு புறம் 10 கோத்திரமாகிய இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை நம்புறதே இல்லை, விக்கிரகத்தையும் பாகாலையும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் கன்றுக்குட்டி வணக்கத்திலே இருக்கிறாங்க, திருந்தவே இல்லை கடைசி வரைக்கும் எத்தனை முறை சொன்னாலும். இன்னொரு இந்த புறம் எசேக்கியா ராஜா தான் ஆட்சி செய்கிறான், சிறந்த ராஜா. அவன் பஸ்காவை ஆசரித்தாரு, அநேக நல்ல காரியங்கள் செய்து ஆண்டவர் அவர்கிட்ட மிகுந்த பிரியம் கொண்டவராக இருந்தாரு. ஆனால் ஒரு தவறை செய்தால் இந்த எசேக்கியா ராஜா அசீரியாவுக்கு பயந்து எகிப்துகிட்ட உதவியை கேட்கிறான். சோ எகிப்துகிட்ட உதவியை கேட்டு நிற்கிறான். கர்த்தரை நம்புவதற்கோ அவன் தயாராக இல்லை, முழுமையாக பயப்படுறான். அந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை எழுதுகிறாரு. ஸோ அப்போ இந்த 28ஆம் அதிகாரம் எழுதுறதுக்குரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நான் முதல்ல சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் நல்லா எந்த டயத்தில் என்ன, எந்த கான்டெக்ஸ்ட், எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்தா கூட எந்த சூழ்நிலையில யாருக்காக எழுதப்பட்டது அப்படி என்று தெரிந்தால் மாத்திரமே அந்த அதிகாரத்தை சரியாக நம்ம தியானிக்கிறோம். இல்லைன்னா தவறான ஒரு வியாக்கியானத்துக்குள்ள கடந்து போய் விடுவோம். ஸோ இப்போ யாருக்கு எழுதப்பட்டது என்று பார்த்து விட்டோம். அதனால இப்போ இதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஹவு டு த லார்ட் ரூல் ஓவர் தி மெஸ் ஆஃப் அவர் லைஃப். அதாவது நம் வாழ்க்கையின் குழப்பத்தை கர்த்தர் எவ்வாறு ஆட்சி செய்கிறார் என்பதை ஏசாயா 28 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் ஏசாயா 28, 27 29 வசனங்கள். உளுந்து தூளாத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டியில் உருளை சுற்ற விடப்படுவதும் இல்லை, உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். இப்போ இது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் நமக்கு இது புரியலன்னா, இது விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். விவசாயி அவன் நிலத்தை பண்படுத்துவான், அப்புறம் அதுல தானியங்களை போடுவான், காலத்திலே அறுவடை செய்வான். அப்போ எப்படி எந்த அதாவது எந்த ஒரு கிராப்ஸ் என்று சொல்லுகிற எந்த ஒரு தானியத்தை எதை கொண்டு அறுவடை செய்ய வேண்டும், எந்த தானியத்தை எதை கொண்டு அது மேலே இருக்கிற அந்த ஹஸ்க் என்று சொல்லுகிற பதரை எடுத்துவிட்டு அதை நம்ம உட்கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும்
அப்படி என்பது சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. அது அது விவசாயிக்கு மட்டுமே அது தெரியும். ஒரு ஒரு தானியத்தை ஒரு ஒரு விதமாக அறுவடை செய்வாங்க. அது யாருக்கு தெரியும்? நான் ஒரு விவசாயிக்கு தான் அது தெரியும். அதான் உளுந்து தூளாத்தாலே போரடிக்கப்படும். உளுந்து நான் தருவேன், உளுந்து தெரியல, அது தூளாத்து அப்படி என்கிற ஒரு கருவியை கொண்டு அதை அறுவடை செய்வார்கள். சீரகத்தை எப்படி செய்வாங்க? அதுல மேல இருக்கிற அந்த 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 மேல இருக்கிற ஹஸ்க் என்று சொல்லுகிற அந்த பதரை எடுப்பதற்கு சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளையை சுற்ற விடப்படுவதும் இல்லை. ஆனா சீரகம் எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதன் மேல வண்டி, அதாவது அந்த கல்லால செய்யப்பட்ட அந்த சக்கரத்தை கொண்டு வண்டி அது மேல விட்டீங்கன்னா அது என்ன அப்பவே மண்ணோடு மண்ணா மக்கி போயிடு, யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி செய்ய மாட்டாங்க. அதனால உளுந்த எப்படி போரடிப்பாங்க? அது நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு 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 தானியம். அதை வந்து தூளாத்தாலே நல்ல ஒரு போரடிக்கிற ஒரு ஒரு கனமான ஒரு போரடிக்கிற மிஷின்னால அது போரடிப்பாங்க. ஆனா சீரகத்தை அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாட்டினாலும் அடிக்கப்படும். அப்படி என்று 2 விதமான கருவிகளை கொண்டு அதை அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படிங்க கேட்கலாம். அப்படியே அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதும் இல்லை, அவன் தன் வண்டிலில் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை. ஸோ அதே டயத்துல எதை எப்படி செய்யணும்னு தெரியணும், அதே டயத்துல அது ஓவராகவும் செய்யக்கூடாது. அதிகமா அதே கொண்டு செஞ்சு திருப்பி 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 அது மேல அது உருளை விடுறது அப்படி அடிக்கிறதுன்னா அதுவும் நசிஞ்சு போய் உடஞ்சு போயிடும். அதுவும் செய்யக்கூடாது. ரைட்டா? அது தன் குதிரையால் அதை நொறுக்குகிறதும் இல்லை, நசுக்குகிறதும் இல்லை, போரடிக்கிறதும் இல்லை, இடிக்கிறதும் இல்லை. எங்க போரடிக்கணும், எங்க நசுக்கணும், எங்க நொறுக்கணும், எங்க இடிக்கணும் அப்படி என்பது யாருக்கு தெரியும்? ஒரு உழவனுக்கு தெரியும். இதுவும் சேனைகள் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். இது எப்படி நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விவசாயி ஒரு ஒரு கதிர்களையும் ஒரு ஒரு அதாவது வேறுபட்ட கதிர்களையும் எப்படியெல்லாம் எதை கொண்டு அவன் வந்து பயிரிடுகிறான், எதை கொண்டு அறுவடை செய்கிறான், அந்த நெற்கனிகளை அந்த நெற்மணிகளை எதை கொண்டு அதை சீர் செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறானோ, அப்படியாக சேனைகள் தேவனாகிய கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயல்களில் மகத்துவமானவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவர். என்ன கையாளுற மாதிரி உங்களை கையாள மாட்டார். நம்மளை கையாளுற மாதிரி நம்ம கணவர் மகளை கையாள மாட்டார், நம்ம பிள்ளைகளை கையாள மாட்டார். அவர் கையாளுகிற விதம் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கும். யாருமே எல்லாருமே இப்படிதான் ஆண்டவர் ஒரே வழியா இப்படிதான் செய்வாரு, இப்படிதான் பண்ணுவாரு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை வேற விதமா தீர்ப்பாரு, இன்னொருக்கு பிரச்சனையை வேற விதமாக தீர்ப்பாரு. ஒருத்தர்கிட்ட காணப்படுகிற பாவத்தை ஒரு விதமாக அவர் நீக்குவாரு, இன்னொரு கிட்ட பாவத்தை வேறு விதமாக அவர் ஹேண்டில் பண்ணி இது பாவம், இது ஒன்றை இருக்கக்கூடாது என்று நீக்கி போடுவார். அது அதைத்தான் நமக்கு பார்க்க போறோம். அப்போ குழப்பத்தின் சூழ்நிலையிலே என்ன முடிவு எடுக்கக்கூடாது என்ற சூழ்நிலையில இருக்கிற டயத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு அவர்கள் வாழ்க்கையில விசுவாசத்தின் ஏற்ற அவருக்கு விடுதலை கொடுத்து விடுவாரு. அதைதான் நம்ம இதை அதனால்தான் இந்த திறவுகோல் வசனமாக ஏசாயா 28 அதிகாரம் 27 29 வசனத்தை வைத்துக் கொண்டோம். 27 மற்றும் 28 வசனத்துல ஒரு விவசாயி ஒரு ஒரு கதிர்களை ஒரு நெற்கனிகளை மதிர்களை எப்படியெல்லாம் வேறு வேறு விதமாக அறுவடை செய்து அதை உபயோகப்படுத்துகிறானோ, அதே போலவே சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஒரு பயனுள்ள ஒரு பயனுள்ள ஒரு கிரைன்ஸ் பயனுள்ள ஒரு பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை துலாத்தினால அடிக்கும் போது துலாத்தினால அடிப்பால், வண்டியினால ஊர்ல செய்வது வண்டியினால ஊர்ல அடிப்பாரு, எதை இடிக்கணுமோ அதை இடிப்பாரு, எதை நசுக்கணுமோ அதை நசுக்குவாரு, எதை நொறுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவிலே நொறுக்குவாரு. ரொம்ப அதிகமா நொறுக்கிட்டாலும் உடஞ்சி போயிடும். அது எந்த அளவுக்கு யாருக்கு என்ன அப்படி என்பதை நமக்கு தெரியாது, ஆண்டவர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஸோ அதனால ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, சில காரியங்களை எடுத்து போடுறாரு, சில காரியங்களே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இது ஏன் அவங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கல அப்படி நம்ம அடிக்கடி புலம்புறோம். நானும் கூட தான் அன்னைக்கு டயத்துல புறங்குறது, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே,
எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் நம்மளை மட்டும் செஞ்சுட்டாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இதே நான் அதிகமாக புலம்பிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு எனக்கு தான் வந்த இது பதில். எனக்கு வந்த பதிலை தான் நான் 28 அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். எப்போல்லாம் சில காரியங்களுக்குள்ள நான் கடந்து போகிறேனோ அப்போ நான் மெசேஜ் கொடுக்கும்பொழுது அந்த அதிகாரங்களே ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது உண்டு. இந்த கேள்வியை கேட்டு கேட்டு எனக்கு பதிலே கிடைக்கல. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும்போது கோவப்படுவேன், ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துடுவேன். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்குறேன். நான் அதனால கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அவர் அவர் வந்து விவசாயி, அவர் நம்மெல்லாம் நெற்கதிர்கள். இந்த வயல்ல இருக்கிற நெற்கதிர் வேறு விதமாக, நான் ஒருத்தன் சீரகமா இருக்கான், ஒருத்தன் உளுந்தா இருக்கான், ஒருத்தன் வந்து அரிசி மாதிரி இருக்கிறான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அது கதிர்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கதிர்கள். ஸோ ஒவ்வொரு கதிரை எப்படி அறுவடை செய்யணும், அதன் மேல இருக்க பதரை எதை கொண்டு எடுக்கணும், பதர் எடுத்தாதான் சாப்பிட முடியும். பதர் என்பது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள். அது எப்படி எடுக்கணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை அந்த எந்த கருவியை கொண்டு ஒரு உழவன் அதை சீர் செய்கிறானோ, நம்முடைய ஆண்டவர் சில சில சிச்சைகளை நம்ம வாழ்க்கையில அனுப்பி அதை சீர் செய்வார். ஆண்டவர் அனுப்புகிற சிச்சை என் வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சிச்சையை அவர் ஏற்ற நேரத்துல ஏற்ற விதமா கொடுப்பாரு, அதிகமா கொடுக்க மாட்டார். அதிகமா கொடுத்தா ஒடிஞ்சு போயிடுவோம், நம்ம நொடிஞ்சு போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். திராணிக்கு மேல சோதிக்காமல் சோதனையால் தப்பித்துக் கொள்ளும் போக்கை ஆண்டவர் உண்டாக்குவாரு. அப்ப அந்த குழப்பத்தில் மேல ஆட்சி செய்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த அதிகாரத்துல 29 வசனங்கள் காணப்படுகின்றன. அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம் வாழ்க்கையில் குழப்பங்களை தேவன் எவ்வாறு ஆட்சி செய்கிறார், 28 அதிகாரம் 1ல இருந்து 29 வசனங்கள், 6 வசனம் போட்டா 29. ஸோ மொத்தமா 29 வசனங்களை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம். முதலாவது 2 கிரீடங்கள், 2 வார்த்தைகள், 2 விளைவுகள் அப்படின்னு என்ன சொன்ன. குழப்பம் எப்போ குழப்பம் வரும், 2 இருக்கு, இதுக்கு போறது அதுக்கு போறது, இதுக்கு போறது அதுக்கு போறது, தெரியல. பிரச்சனை எது முடிவெடுக்கிறது நமக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை, முடிவெடுக்க முடியாம ஒரே குழப்பம், எதை செய்தாலும் குழப்பம். அப்போ 2 கிரீடங்கள், நாம் எதை பற்றி பெருமை பாராட்டுகிறோம், 2 வார்த்தைகள், நான் என்னதான் கேட்கிறோம், 2 விளைவுகள். தேவனுடைய வழியை இதுல நம்பலாமா, இல்ல எந்த வழி தேவனுடைய வழி தெரியலையே, அது எந்த வழியில நம்பி நான் போறது எனக்கு தெரியலையே, இப்படி என்று சொல்லி 2 காரியத்தை சொல்றாங்க. 2 கிரீடங்கள், 2 வார்த்தைகள், 2 விளைவுகள். 2 கிரீடத்துல நாம் எதை பற்றி பெருமைப்படுத்துகிறோம், எதை பற்றி நான் பெருமைப்பட்டுக்கிறேன், 2 வார்த்தைகளை நான் என்னதான் கேட்டுட்டு இருக்கிறேன், 2 விளைவுகளை தேவனுடைய எந்த வழியை நம்பலாம், இதுதான் தேவனுடைய வழியா அதுதான் தேவனுடைய வழியா தெரியலையே, அப்படி என்ன ஒரு காரியம். இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பது தான் இந்த ஏசாயா 28 அதிகாரம். How do the Lord rule over the mess of our life? ஐசாயா 28 1 to 29. எல்லாம் கொஞ்சம் அவசரத்தில் அடிக்கிறது தப்பா, வசனம் நம்பர் தப்பா போட்டுறேன். ஏசாயா 28 1ல இருந்து 29. The 2 crowns, the 2 words, the 2 outcomes அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 2 கிரீடங்கள், the 2 crowns. நாம் எதன் மேல் பெருமை பாராட்டுகிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 1ல இருந்து 6 வசனங்கள். there are 2 crowns, who are we proud of அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த 6 வசனத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று, 2 கிரீடம் இருக்குப்பா. என்ன போல கிரீடம் இருக்கு, 2 கிரீடம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன சொன்னேன். 10 கோத்திரம் இருக்கு, யூதா கோத்திரம் இருக்கிறது. 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் என்று பெயர், யூதா கோத்திரத்துக்கு மற்ற 2 கோத்திரத்துக்கு யூதா கோத்திரம் என்று பெயர், யூதா தேசம் என்று பெயர். யூதா தேசம், இஸ்ரேல் தேசம். இப்ப 2 இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை எப்ராயிம் என்று அழைப்பார்கள். 10 கோத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னது, இஸ்ரவேல் தேசம், அது எப்ராயிம் அப்படின்னு சொல்லுவார்கள். எப்ராயிம் என்பது நமக்கு தெரியும், யோசேப்புடைய பையனுடைய பேர் எப்ராயிம். அவன் ஒரு யோசேப்பு அந்த அந்த 10 கோத்திரத்திலே பிரபலமானவ இருந்தால்தான் அந்த கோத்திரத்தை எப்ராயிம் கோத்திரம் என்று கூட அழைப்போம், எப்ராயிம் என்று அழைப்போம். எப்ராயிம் என்றால் கூட அது இஸ்ரவேல் என்கிற 10 கோத்திரத்தை கொடுக்கிறது. எப்ராயிமின் பெருமை அசீரியாவால் மிதிக்கப்படும். அப்போ 2 கிரீடத்துல ஒரு கிரீடம், பெருமையின் கிரீடம், அது யார் வச்சிருக்கிறான், எப்ராயிம் வச்சிருக்கிறான். அந்த எப்ராயிம் வச்சிருக்கிற அந்த பெருமையின் கிரீடம் அவன் யாரால மிதிக்கப்படும், அசீரியாவினால மிதிக்கப்படும். இது யார் அலோவ் பண்றது, தேவன். ரைட்டா. அடுத்தது எஞ்சி உள்ள சிலரின், எஞ்சி உள்ளவர்கள் என்ன அர்த்தம், மீதம் இருப்பவர்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டே வரேன், ஏசாயா புஸ்தகத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் மீதம் இருப்பவர்கள் அப்படி ஒரு காணப்படும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் சொல்லுவார். அப்படி என்றால் அந்த அதிகாரத்துல அநேக நியாய தீர்ப்புகள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுத்திருப்பார், எஞ்சி இருப்பவர்கள். எஞ்சி இருப்பவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வசனத்தை கேட்பவர்கள், அதை நம்புகிறவர்கள், அதன்படியாக செயல்படுகிறவர்கள், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள். ஒண்ணு. சோ அப்போ இங்க ஒரு குரூப், குட்டி குரூப், இன்னொரு பெரிய குரூப் அது நம்பாது. அது
அவங்க ராஜா என்ன தப்பா முடிவு எடுக்கிறாங்களோ அதையே நம்பிட்டு இருக்கோம். அப்ப பிரச்சனை அந்த தேசத்துல எல்லார் மேலே தான் வரும். இந்த எஞ்சி இருப்பவர்கள் மேல மாத்திரம் இல்ல, நம்பாதவர்கள் எல்லார் மேலும் அந்த பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா கூட அந்த எஞ்சி இருப்பவர்கள் மேல் தேவன் வல்லமை செய்வாரு, அவர்களுக்கு மகிமையான கிரீடத்தை கொடுப்பாரு. நல்லா புரியுங்க. சோ அப்போ இந்த உலகத்திலே நல்லோர் பொல்லோர், நீதி உள்ளவர் அநீதி உள்ளவர்கள், நீதிமான்கள் பொல்லாதவர்கள் எல்லாரும் ஒரே உலகத்துல அடுத்த வீட்டுல அடுத்த இடத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே சூரியன் விழுது, எல்லாருமே மழை பெய்யுது, திடீர்னு பஞ்சம் வந்தா எல்லாருக்கும் பஞ்சம் வருது, இன்ஃப்ளேஷன் வந்து வேலை போகுதுன்னா எல்லாருக்கும் வேலை போகுது, எல்லாரும் வேலையில் உயர்வடை, எல்லாருக்கும் சரிப்பட்ட விதமாகத்தான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. உலக ஆசீர்வாதங்கள் அப்படிதான் வருது. ஆனால் கஷ்டத்தின் பாதையில போகும் பொழுது எல்லார் மேலே விழுது போல இந்த ஜனங்கள், எஞ்சி இருக்க ஜனங்கள் மேலே விழும். ஆனால் அவர்களை ஆண்டவர் வேறு விதமாக நடத்தி விடுவார். ஆனா அது பார்க்கும்போது ஆச்சரிய விதமாக இருக்கும். அதுதான் நான் டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ எப்ராயிம் மேல இருக்கிற பெருமையின் கிரீடம், அந்த கிரீடத்தை அசீரியா மிதிக்கப்படும். ஆனா எஞ்சி உள்ள சிலரில் மகிமை தேவனால் வல்லமை பெற்றது. ஆனா எஞ்சி உள்ள சிலர்கள் மேல தேவன் இன்னொரு கிரீடத்தை வைப்பாரு. அதை தேவன் அளிக்கிற கிரீடம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது 5 விதமான கிரீடத்தை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. எப்ப கொடுப்பாரு? இங்க கொடுக்க மாட்டாரு. இங்க அவன் நம்மளுக்கு கிரீடம் கொடுக்க மாட்டான், இங்க வேறதான் கொடுக்குறான் நமக்கு. ஆனா பரலோகம் போனோம்னா நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய சிங்காசனம் இருக்கும் பொழுது 5 விதமான கிரீடங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதாக இருக்கிறார். அது மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், அப்ப நீதியின் கிரீடம், அப்படி என்று சொல்லுகிற 5 விதமான கிரீடங்களை ஆண்டவன் நமக்கு கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்துகிறார். அது யார் கொடுக்கிறாரு? எஞ்சி உள்ள சிலருக்கு மாத்திரமே மகிமை தேவனால் வல்லமை பெற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 28:5-6 சொல்றோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்? the 2 crowns what we are proud of. Isaiah 26:1-6. First crown is a pride, the crown of pride of Ephraim, that is going to be trampled by Assyria. The next crown is a crown of glory of the remnant that is empowered by God. நம்ம அந்த கிரீடத்தை கொடுக்கிறதுனால நம்மளை ஆண்டவர் நம்ம வல்லமையால் தரிப்பிக்கிறார். சோ அப்போ பரலோகம் போனா நமக்கு கிரீடம். இப்போ இங்க என்ன கிடைக்கும்? கிரீடம்னா தேவனுடைய மகிமையை நம்ம மேல் ஊற்றி வல்லமையை கொடுத்து விடுவாரு. அதுதான் நமக்கு இப்ப கொடுக்குற கிரீடம். அந்த கிரீடம் யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம என்ன கொடுப்பாரு? வல்லமையை தரிப்பிப்பார். அதான் நமக்கு கொடுக்கிற கிரீடம். யார் மேல? தேவன் மேல நம்பிக்கை வச்சவனுக்கு, பெருமை பாராட்டுவனுக்கு அல்ல. சோ எப்ராயிம் பெருமை அசேரியாவால் மிதிக்கப்பட்டது. ஏசாயா 28:1-4 நம்ம பார்க்கலாம். சோ முதல் 2 கிரீடம். ஒரு கிரீடம் பெருமையின் எப்ராயிமின் கிரீடம், 2வது கிரீடம் மீதம் இருப்பவர்கள், மிச்சம் இருப்பவர்களுடைய தேவனுடைய மகிமையாகிய கிரீடம். முதலாவது நம்ம என்ன கிரீடத்தை பார்க்க போறோம்? எப்ராயிமின் பெருமை மிக்க கிரீடத்தை பார்க்க போறோம். அது எங்க இருக்கு? ஏசாயா 28:1-4 இருக்கு. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. சோ பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. இதெல்லாம் வந்து கவிதை நடையில எழுதியிருக்கிறாங்க. சோ இப்போ எதை சொல்றாங்க? இந்த கொடுமுடியின் மேல் அலங்கார ஜோடிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடிமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு. இப்போ இது எதை குறிக்கிறது என்றால், இது சமாரியாங்கிற ஒரு பட்டணத்தை குறிப்பிடுகிறது. சமாரியா எங்க இருக்குன்னா அதுவும் மலை மேல இருக்கு. கீழே பள்ளத்தாக்கு, மலை மேல சமாரியா இருக்கு. சுத்த செழிப்பா இருக்கும், சுத்தி செழிப்பு. அந்த சமாரியாவே பார்க்கும்போது அலங்காரமா வச்சிருப்பாங்க. நல்ல பூச்செடிகளையும் பெரிய பூத்து கொழுங்குற மரங்களையும் கனிகளையும் நல்ல கட்டடம்லாம் கட்டி ரோடெல்லாம் போட்டு நம்ம பார்க்குறோம்ல. இப்போ பெரிய பெரிய சிட்டிலாம் பார்க்குறோம், என்ன அழகா இருக்கு. இப்போ அது சைனாலாம் காமிச்சிங்கன்னா, சிட்டிஸ் எல்லாம் இப்போலாம் நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சைனாவை காமிக்கிறான் பாருங்க, என்னென்னமோ கட்டி வச்சிருக்கான். அதை கண்ணால பார்க்க முடியல, அவ்வளவு விஸ்தாரமா எப்படியோ கட்டுறான். அவனுடைய இன்ஜினியரிங் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கான். எந்த நாட்டுல அப்படி கிடையாது. ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் கூட கட்ட முடியுமா, இப்படிலாம் ரோடு இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த சமாரியா அப்படி இருக்கு. அதை பார்த்து அவங்க பெருமையில இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பத்தியா சமாரியா, எப்படி பூத்து குலுங்குது பார், மரம் செடி கொடி பச்சை பச்சைன்னு என்ன அருமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அவங்க பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, ஆனா அந்த பெருமை பாராட்டுகிற அந்த கிரீடத்திற்கு ஐயோ. அந்த அசீரியாவை, அப்படிப்பட்ட அசீரியா யார் வந்து தட்டி தள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அசீரியாங்கிற ஒரு நியாய தீர்ப்பு அனுப்ப போகிற அந்த தேசம் வந்து தட்டிடும். அது எப்படி தட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நம்ம வீட்டில் ஃப்ளவர் வாஷ் வச்சிருப்போம் இல்லையா? ஃப்ளவர் வாஷ்ல அல்ல, அந்த ஃப்ளவர் வாஷ்ங்கிறது நம்ம ஜாடியா இருக்கும், அதுல நிறைய ஃப்ளவர் வச்சிருக்கோம், அநேக ஃப்ளவர் வச்சிருப்போம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்.
இப்போ தட்டி விட்டா என்ன ஆகும்? மேலேருந்து கீழே விழுந்து அந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் உடைஞ்சி அந்த பூவெல்லாம் நசுங்கி போகும். அதே மாதிரி ஆண்டவர் செய்ய போறார். ஏன்னா அவன் பெருமை பாராட்டுகிறான். இதோ திராணியும் வல்லமை உடையவன் ஒருவன் ஆண்டவரிடத்திலிருந்து இருக்கிறான். திராணியும் வல்லமை உடையவன் யாரு? அசீரியா. அவன் கல்மழையை போலும் சங்கார புசல் போலும் புரண்டு வருகிற பெருப்பள்ளம் போலும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். நான் சொன்னேன் இல்ல, கையினாலே அதை தரையிலே தள்ளி எப்படி தள்ளி விடுவான்? ஒரு ஃப்ளவர் வாஷ கீழே தள்ளிட்டா எப்படி உடையுதோ அந்த மாதிரி எப்படி வருவான்? கல்மழை போல வருவான், புசல் போல வருவான், வெள்ளம் போல வருவான், வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதிக்கப்படும், கையாலே தள்ளிவிடப்படும், காலால் மிதிக்கப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கெடுமொழியில் உள்ள அலங்கார ஜோடி பாக்கிய வாடிய புஷ்பமே, பருவ காலத்திற்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுகிறதுமான புதன் கனியை போல இருக்கும். சாப்பிட்றதுக்கு கையில எடுத்து அப்படியே கசைஞ்சு கீழே விழுந்த கனியை போல ஆகிவிடும். இது யாரு? பெருமை பாராட்டுகிறவர்கள். அந்த பெருமை எப்படி இருக்கு அவனுக்கு சொல்லி பார்க்கும். மதுபானத்தினால ஒரு மனுஷன் மதுபானத்தினால ஒரு மனுஷன் தன்னை நிரப்பும் பொழுது தன் சுயநிலைவை இணைந்து அந்த மதுபானம் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அவனால அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. அப்ப மதுபானம் அந்த போதை தெரிஞ்சவன அடுத்த நாள் காலம்புரை ஆச்சு, நானா இதை செய்தேன், நான் இங்கேயே ஒரு புரோட்ல படுத்திருந்தேன், இங்கேயே வாந்தியில புரண்டேன், ஐயோ என்னால் நம்ப முடியல, நான் இல்லையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்வார்கள். அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய நிலையின் மேலும் தன்னுடைய உயர்வின் மேலும் தான் என்கிற சுயத்தின் மேலும் அவனுக்கு பெருமை ஏற்படும் போது அந்த பெருமை ஒரு தனிப்பட்ட மனுஷன் மதுபானத்தால் நிறைந்து அவன் என்ன செய்யறான்னே தெரியாம இருப்பது போல அந்த மனுஷன் அதன் பெருமைனால நிறைந்து விடுவான். அதனால அவன் அகங்காரம் மிரிஞ்சவனாக, பெருமை மிரிச்சவனாக, எளியவர்களை மெசுக்குவான், திக்கற்றவர்களை நொறுக்குவான், யாருக்கு கவலைப்பட மாட்டான், தான் என்று சொல்லி பெருமை பாராட்டி நின்றுகிட்டே இருப்பான். அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? கையால ஒரு பூங்கொத்து, அதாவது ஃப்ளவர் வாச தள்ளிடுற மாதிரி தள்ளி விட்டுருவாராம். காலால மிதின்னு மிதிச்சிருவாராம். கல்மலை மன அது மேல பொய்யுமா? யார் மேல? பெருமை பாராட்டுகிறார். அதனால பெருமை உள்ள ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில் இருக்க கிருபை அளிக்கிறார். அந்த பெருமையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. ஆனா யார்கிட்ட பெருமை இருக்கு? எப்ராயிம் கிட்ட பெருமை இருக்கு. 10 கோத்திரம் அப்படிதான் இருக்கு. ஆனா அது ஒரு கிரீடம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்த கிரீடத்தை பார்க்கிறாரு. அடுத்த கிரீடம் அது எஞ்சியுள்ள சிலரின் மகிமை தேவனால் வல்லமை பெற்றது. அது எப்படி இருக்கு? 5ஆம் வசனம் 6வது வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி 28:5-6. அக்காலத்தில் சேனைகள் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமுமான முடியாகவும். இந்த கிரீடம் தான் நமக்கு வேணும். நம்ம கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு பெரும் கூட்டத்தோட உலக கூட்டத்தோட சேராமல் எங்க போனாலும் நான் தனியானவள், நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னுடைய செய்கை ஆண்டவரோட செய்கையோடு ஒத்தி இருக்கும், உலக செய்கையோடு நான் ஒத்து போக மாட்டேன், எவ்வளவு கஷ்டத்தான் வந்தாலும் உலக மக்களோடு நான் இணைய மாட்டேன், தவறான காரியம் செய்வர்களோடு என்னுடைய ஐக்கியம் இருக்காது, நான் தனியா இருந்தாலும் இருந்துக்கிறேன், கஷ்டம் வந்தாலும் எனக்கு வரட்டும், துக்கம் வந்தாலும் வரட்டும், என்னெல்லாம் நிந்திச்சாலும் நிந்திக்கட்டும், என்கிட்ட யாரும் பேசாம இருந்தாலும் ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, அப்படி தேவனுக்காக மீதியா இருக்கிறவருக்கு மகிமையான கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது அலங்காரமா இருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். இப்படி யோசிச்சு பாருங்க. நியாயத்தின் ஆவியா இருப்பாரு, யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ளவர்களாக நம்ம நடத்துவாரு, அந்த ஆவியான நம்ம மேற்கொள்வாரு. அப்படி எப்ப தெரியும்? அப்படி இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? மீதியானவர் கொடுக்கிற மகிமையான கிரீடம். நான் சொன்ன மாதிரி இந்த மகிமையான கிரீடத்தை பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் 5 விதமான கிரீடத்தை அவங்க விவரிச்சு சொல்றத பார்க்க முடியும். ஸோ யார் கொடுக்கப்படுகிறது? ஜெயம் கொண்டுகிறவருக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். அவன் இந்த உலகத்திலே மீதியானவர்களாக வாழுகிறவருக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். அந்த கிரீடத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்ராயினுக்கு கொடுக்கப்படுகிற பெருமையுள்ள கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தால் நல்ல செழிப்பா இருக்கும். எல்லாரும் பார்த்து சூப்பர்னு சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாது நான் பெருமையில இருக்கிறேன்னு. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஃப்ளவர் வாச கீழே தள்ளி விடுறது மாதிரி கையால தள்ளி விடுவாரு, காலாலே மிதித்து விடுவார். எல்லாமே அந்த வெறி எல்லாமே அடங்கி போயிடும். ஆனா என்னையே நம்பி எனக்காக காத்திருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டவங்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாக ஆண்டவர் இருப்பாரு. அந்த இருக்கும் பொழுது நியாயத்தின் ஆவியினால் நம்மளை நிரப்புவாரு. வாசல் மட்டும் வருகிற யுத்தத்தை திருப்புகிற பராக்கிரமசாலியை போற வாசல் மாதிரி யுத்தம் வந்துடும். பெரிய பிரச்சனை, எனக்கு என்ன பண்றது தெரியல, இன்னும் கொஞ்சம் போனா நாங்க பினிஷ் ஆயிடுவோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி
பெரிய பிரச்சனை சூழ்ந்துகிற நேரத்துல ஆண்டவரே நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த யுத்தத்தை வாசல் மட்டும் வந்தா கூட அதை திருப்புகிற அளவுக்கு ஆவியிலே வல்லமை பெற்றவர்களாக, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கிறவர்களாகவும், வாழ்க்கையில வருகிற யுத்தங்களை மேற்கொள்கிறவர்களாகவும் அந்த மீதியானவர்களுக்கு தேவன் மகிமையுள்ள கிரீடத்தை கொடுப்பார். அந்த கிரீடத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது, இது எதையோடு ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பொக்கிஷம் சொல்றார் இல்லையா, மீதியானுக்கு மகிமையான கிரீடமாக இருப்பார். அதை தான் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்றாரு. உவமையை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல உவமையை சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, அது யாருக்கு இருக்கு? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் புதைத்திருக்க பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு இருக்கு? புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அவனுக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறார். அவன் முதல்ல என்ன தேடுறான்? பொக்கிஷத்தை தேடுறான். பொக்கிஷங்கிறது என்ன அர்த்தம்? வெளியில இருந்தா அது பொக்கிஷம் இல்லை, எல்லாரும் தூக்கிடுவாங்க. உள்ள மறைவா இருந்தா தான் அது பொக்கிஷம். சோ அப்போ இந்த உவமையை 13 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யை பத்தி விவரிக்கும் போது இவர் கொடுறாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு வயலில் கண்டுபிடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட புதையலுக்கு ஒப்பா இருக்கிறது. ஏன் நான் சொல்லி பார்க்கும்போது, அந்த காலத்திலே மக்கள் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? திருடர்கள் அல்லது போரில் இருந்து தனக்கு புதையல்களை பாதுகாப்பதற்காக, மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பதற்காக வயல்ல புதைச்சி வச்சிருவாங்க. அந்த உரிமையால இறந்து போயிடலாம் அல்லது மறந்து போயிடலாம். அந்த டயத்துல அந்த புதையல் எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். அந்த காலத்துல, இப்போ இல்ல, இப்போ நமக்கு பேங்க்ல லாக்கர் இருக்கு, அப்படி இப்படி சேஃபா அங்கங்க வச்சுக்கிறோம். பேங்க் லாக்கரு அப்படி இப்படி நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பேங்க் லாக்கர்லாம் கிடையாது. சோ அப்போ பெரிய யுத்தம் வருதுப்பா, என்ன பண்றது? அந்த அந்த ராஜா வந்து நம்ம தேசத்துக்கு வந்தா எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். அவன் கொண்டு போறதுக்கு நான் ஏதாவது புதைச்சு வச்சுணும். ஐயோ, என்ன வருங்கால சந்ததிக்காச்சும் அது பிரயோஜனமா இருக்கும். என்ன பண்ணுவாங்க? நிலத்தை நோண்டி அந்த நகை, பணம், பொருள், நல்ல விலை உயர்ந்த நகைகள் எல்லாம் உள்ள பொதிக்கிச்சு டக்கு டக்குன்னு மூடி வச்சுட்டு, அப்படியே ஒண்ணும் இல்லப்பா எங்க கிட்ட, அந்த ராஜா வந்தா கூட, அந்த எதிராளி வந்தா கூட தூக்கிட்டு போ, ஒண்ணுமே இல்ல. புரியுதா? அப்ப அவங்க செத்தா கூட செத்துருவாங்க அந்த யுத்தத்துல. ஆனா அந்த பொக்கிஷம் மட்டும் உள்ள இருக்கும், யாருக்குமே தெரியாது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தான் உவமையார் சொல்றார். அப்ப பொக்கிஷமா உள்ளேயே இருக்கான். உள்ளே இருக்கும் போது என்ன, அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை தான் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கிறாரு. பரலோக ராஜ்யம் அவ்வளவு மதிப்பு மிக்கது. யாராவது அதை கண்டிப்படுத்த உடனே என்ன செய்வாங்க? அப்ப என்ன பண்ணுவாங்க? யாராவது தட்டு தடுமாறி அந்த தெரியாம அந்த ஏதாவது நோக்கத்துக்காக அந்த அந்த வயலை நோண்டினா அதுல புதையல் இருக்கும். இதுல புதையல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படியாக இந்த பரலோக ராஜ்யம் மதிப்பு மிக்கதாக இருக்கு. யாராவது அதை கண்டுபிடித்த உடனே அதை அதை பெற்றுக்கொள்வதற்காக மனமுகுந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் விட்டு விடுவாங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு அதை அந்த நிலத்தை வாங்கிடுவாங்க. ஐயோ, அந்த நிலம் வேணும், அதுல இருக்கிற பொக்கிஷம் யாருக்கும் தெரியாம, யாருக்கும் தெரிஞ்சு திருப்பி மூடி விட்டுருவாங்க. மூடி போய், எனக்கு இந்த நிலத்தை வேணும்ப்பா, அவன் எவ்வளவு வேலை கட்டவா அந்த கொடுத்த நிலத்தை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இது பரலோக ராஜ்யம் அப்படியாக இருக்கிறதா. அப்போ மறைக்கப்பட்ட புதையல் எதை குடிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குடிக்கிறது. பரலோக ராஜ்யம் என்ன? தேவனுடைய ஆட்சி, ரட்சிப்பு, நித்திய ஜீவனை குடிக்கிறது. தேவன் ஜனங்களோட ஐக்கியத்தை குடிப்பிடுகிறது. வயல் எதை குறிப்பிடுகிறது? இந்த உலகத்திலே குறிப்பிடுகிறது. இந்த உலகத்தில தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கும் மனுஷன் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்கிறவன். யார் கண்டுபிடிக்கிறான்? உண்மையான மதிப்பு எது? தேவனுடைய ராஜ்யம் தான் உண்மையான. எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ரட்சிப்பு, நித்திய ஜீவன். அதை கண்டுபிடிக்கிறவனே யாரு? அந்த புதையலை கண்டுபிடிக்கிற மனுஷன். மறைக்கப்பட்ட உண்மை. ஏன் அது புதையல் திருப்பி மறைக்கிறாங்க? புதையல் ஏன் புதைக்கப்பட்டது என்றால், தேவனுடைய ராஜ்யம் எப்போதும் வெளிப்படையா இருக்காது. மக்கள் அதன் மதிப்பை தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அப்போதான் அதோட மதிப்பு புரியும். புரியாது. வயல் வாங்க எல்லாவற்றையும் விற்க வேண்டும். அப்படின்னா அந்த இந்த நித்திய ஜீவனையும் இந்த ரட்சிப்பையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு உலக பற்றுக்களையும் உலகத்தில் நமக்கு இருக்க தேவையில்லாத காரியங்களை துறங்க வேண்டும். துறந்தா தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொண்டு பார்த்தா என்ன கொடுக்கப்படும்? அப்படிப்பட்டவர்கள் தான் மீதியானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மகிமையான கிரீடம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு நியாயத்தின் ஆவியை ஆண்டவர் அனுப்புவார். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாசல் மட்டும் வருகிற யுத்தத்தை திருப்புகிற வல்லமையும் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படிதான் நம்ம 2 கிரீடத்தை படுத்தோம். அப்போ 2 வார்த்தைகள். அடுத்து என்ன சொல்றாங்க? 2 வார்த்தைகள். நாம் என்ன கேட்கிறோம்? 2 வார்த்தைகள் நாம் என்ன கேட்கிறோம்? ஏசாயா 28 அதிகாரம் 7 இருந்து 22 வசனங்கள். இதை என்ன சொல்றாங்க? 4 விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் என்றால், முதலாவது 7 மற்றும் 8 வசனங்கள். 28 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். இழந்த தலைவர். நான் சொல்றேன் 2 வார்த்தைகள். அங்க சொன்ன 2 சொல்லும் பொழுதே கான்ட்ராஸ்ட் ஒரு வேறுபாட்டை நாம் காமிக்கிறேன். அங்க பெருமை மிக்க கிரீடம், மகிமையின் கிரீடம். அதுக்கு என்ன நடக்கும்? பெருமை மிக்க கிரீடத்துக்கு என்ன நடக்கும்? மகிமை உள்ள கிரீடத்தை பெறுகிற மீதியானவர்களுக்கு என்ன நடக்கும்?
அது எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம பொக்கிஷத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையும் சொல்லிட்டோம். ரைட்டா? அடுத்தது வந்து 2 வார்த்தை. அப்போ இது வேறுபட்ட காரியங்கள் இருக்கப்படுது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, 2 வார்த்தைகள் அப்படின்னு நம்ம கொண்டு இருந்தா கூட ஒரே வார்த்தையை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதை கேட்கிறவர்கள் 2 விதமாக அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். நம்ம பார்க்கலாம். 2 வார்த்தைகள் நாம் இப்படி கேட்கிறோம். 2 வார்த்தைகள் வேற வேற வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தை தான். அதை நம்ம எப்படி கேட்கிறோமோ அப்போ அந்த வார்த்தை 2 விதமாக செயல்பட்டு விடும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்றது? அதாவது ஒரு வார்த்தை தான், அதை நம்ம கேட்கும் பொழுது அது கேட்கிறவர்களுக்கு 2 விதமாகவே செயல்படும் ஒரே வார்த்தை. நாம் எப்படி கேட்கிறோம், அதனால எப்படி கேட்கிறோம் என்பதை பார்க்கலாமா? முதலாவது, இழந்த தலைவர்கள், எதை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் இழந்த தலைவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உணர்ச்சி அற்றதா இருக்கும். எத்தனை தான் சொன்னாலும் எல்லாத்தையும் இழந்துட்டு, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை, ஒரு தேவன் கூட ஒரு பற்று கிடையாது, எதுவுமே இல்லை, அதோ வாழ்றேன். ஆனா தலைவன், ஆனா என்னப்பா, நான் தலைவன், நான் நடத்துகிறவன் அப்படி என்று ஆண்டவர் பதவி கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட தலைவன் எப்படி இருக்கிறான்? தேவன வார்த்தைக்கு உணர்ச்சி இல்லாமலே இருக்கான். ஒரு பக்கம் மது 7-8 வசனம். அடுத்தது, தேவனுடைய எளிய செய்தி நிராகரிக்கப்பட்டது, மனிதரின் கேலி தலைக்கீழாக மாறுகிறது. சோ அப்போ ஆண்டவர் அனுப்புறது ஒரு எளிய வார்த்தை, புரிஞ்சு கொள்கிற வார்த்தை. ஆனா இந்த இழந்த தலைவன் நிராகரிச்சதுனால மனுஷர்கள் கேலி செய்யறாங்க அந்த வார்த்தையை பார்த்து. என்ன இது வார்த்தை, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இந்த வார்த்தையில? இதை பேசி 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 என்ன, வேற ஏதாவது செய்யுங்கப்பா, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுகிறவருடைய காரியம் தலைகீழாக மாறப்போகிறது. அது 9-13 வசனம். அடுத்தது, ஏளனம் செய்யும் தலைவர்கள், இழந்த தலைவர்கள், ஏளனம் செய்யும் தலைவர்கள் தேவனுடைய வார்த்தையால் மூழ்கடிக்கப்படுவார்கள். ஏளனம் செய்யறவங்க முதல்ல நிராகரிக்கிறது, எனக்கு இது வேணவே வேணாம், இது வேஸ்ட், இது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற காரியம் தலைகீழா மாறிடும். இது இதெல்லாம் ஒரு வார்த்தையா, என்னப்பா இது அப்படின்னு ஏளனம் செய்வதற்கு அந்த வார்த்தை மூழ்கடித்து விடுமா. 2வது, அது 14-19 வசனம். மனிதனின் தவறான நம்பிக்கை அம்பலமானது தேவனுடைய விசித்திரமான வேலையில் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ 2 விதமாக காரியங்கள் நடக்க போகுது. ஒரே வார்த்தை தான், 2 விதமா எடுத்துக்க போறாங்க. அதனால தேவனுடைய செயலும் அதை மாதிரி மாறப்போகுது. புரியுதா? இப்போ வார்த்தை ஒண்ணுதான், இழந்த தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஏளனம் செய்த தலைவர்கள் இருக்காங்க. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மனுஷர்கள் இருக்க போறாங்க. அதனால தேவனுடைய செயல் விசித்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வேற மாதிரி செயல்படும், அவங்களுக்கு வேற மாதிரி செயல்படும். ஆனா வார்த்தை ஒண்ணுதான், வார்த்தை ஒண்ணுதான். நம்ம எப்படி கேட்கிறோமோ அந்த கேட்கிறதன் பிரகாரமாக அந்த வார்த்தை வேறு வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்கலாம். அதற்கு இழந்த தலைவர்கள் தேவனுடைய வார்த்தை உணர்ச்சி அற்றவர்கள். ஏசாயா 28:7-8. ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆனாலும் இவர்களும் அப்படின்னு சொல்லி, இவர்களும் முன்னாடி சொன்னது எப்ராயிம் யாரு? 10 கோத்திரம், இஸ்ரவேல் தேசம். அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கப்பா. அவங்க எப்படி தட்டிட்டு வர ஆண்டர், முடிஞ்சிச்சு அவன் கதை. அசீரியா வருவான், கையால தட்டுவான், காலால மிதிப்பா, பினிஷ்ட் அவன் கதை. புரியுதா? அவன் ஒரு ஃப்ளவர் வாச தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுருவார், பினிஷ்ட். சரி, அதை தான் பார்த்தேன் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி 10 கோத்திரத்தை பாக்குறாரு. மேலேந்து பார்த்துட்டு இப்படி திரும்புறாரு, இங்க எங்க இருக்கு? யூதா கோத்திரம். அப்பா நீங்க கூட வாப்பா, நீங்களும் இப்படி இருக்கீங்களே, அவங்க தான் அப்படி போறாங்க, நீங்களுமா? ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லை. அவங்க தண்ணி அதேதான். எப்பவெல்லாம் பெருமை மேற்கொள்ளும் போது அது எதோட கம்பேர் பண்றாங்க? ஒரு மதுபானத்தால் வெறி கொண்ட மனுஷனுக்கு பெருமை பாராட்டுகிறவனுக்கு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்தா இவங்க தெரியும் அசிங்கம், அவலட்சணம், சுயம் என்கிற காரியம், தன்னை சார்ந்து கொள்கிற காரியம், எந்த இடத்திலும் தேவனை விசுவாசிங்கள் அப்படி என்ற ஒரு வார்த்தையுமே காணப்படவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட், ட்ரஸ்ட் காட். அதான் அவர் 66 அதிகாரத்திலும் இதை தவிர அவர் வேற எதையுமே சொல்லல. ஆனா அதை செய்ய ரெடியா இல்லை.
அவர்கள் தங்கள் சுயத்தை நம்பி, தங்கள் சுயபலத்தை நம்பி, தங்கள் சுயத்தை நோக்கி பார்த்து, பிற இடங்களில் உதவியை கேட்டு, அதனாலே வருகிற மயக்கத்திலே மயங்கி, அதனாலே ஆண்டவருக்கோடு கூட ஐக்கியம் கொள்ளாததுனால அவர்கள் போஜன பீடங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக சொல்லுவாங்க, என்ன சொல்லாங்க, அதாவது அப்பத்தை வைப்பதற்காக ஒரு மேஜை இருக்கும். அந்த மேஜையில ஆண்டவருக்கு பரிசுத்தமான அப்பத்தை நாள் ஒன்றுக்கு 12 அப்பத்தை படைக்க வேண்டும். புரியுதுங்களா? ஷூ பிரெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த போஜனம் வைக்கிறீங்களே அதெல்லாம் வாந்தி பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அதுல போய் வாந்தி பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி பாக்குறாரா? நீங்க பண்றதெல்லாம், நீங்க சாப்பிட்டு தண்ணி அடிச்சவ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீரணம் பண்ண முடியாம வாந்தி பண்ணுவான். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வாந்தி பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல, அவ்வளவு அவலட்சணமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரோட கண்களன் இந்த காரியங்கள் எப்படி காணப்படுதுன்னு. அதுக்கப்புறம் கடவுளில் எளிய செய்தி நிராகரிக்கப்பட்டது, மனிதனுடைய கேள்வி தலைகீழாக மாற்றியது. சோ எளிய செய்தி தான் கொடுக்கிறாரு, ஒரு செய்தி. அப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல நிறைய பேர் வருவாங்க. கேட்டு இருக்கும்போது ஒரு வசனம் தான் கடந்து வரும், இயேசு உங்களை பாவங்களை மன்னிக்கிறாரு, அவர் உங்களை பாவங்களுக்காக மரித்தாரு, நீங்க வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே தேவன் உயிர் மரணத்திலிருந்து உயிர் தெரிந்தால் விசுவாசிக்கிறார் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்க ஒரே ரோல இருப்பாங்க, 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒருத்தன், இதுதானப்ப நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், இந்த பொக்கிஷம் எங்க கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த பொக்கிஷம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வாஞ்சியா அந்த வார்த்தையை எடுத்துப்பான். இன்னும் ஒருத்தர் கீழே உட்காந்து, தரவாட்டி கேட்கு, இதெல்லாம் வாசனமா, நிராகரிப்பான். இன்னும் ஒருத்தன், இதெல்லாம் வீண் வார்த்தை, இதான் என்ன பிரயோஜனம்? சோ ஒரே வார்த்தை, ஒரே கூட்டம், ஆனா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட விதம் வேறு வேறு. அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அந்த வார்த்தையை செயல்பட போகிற விதம் வேறு. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. பால் மறந்தவர்கள், முளை மறக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லி போங்க. திருவசனத்தின் மேல், திருவசனமாக ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள். திருவசனமாக ஞானப்பாலின் மேல் வாஞ்சிய உள்ளவராக இருங்க, 1 பேதுரு 2 அதிகாரத்துல சொல்றாரு. அப்போ வாஞ்சியா இருக்கிறாங்க, இது கிடைக்காதா, எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் அறிவை போதிப்பார். யாருக்கு? அது ஒரு குழந்தைங்க பால் மறக்க பண்ணா நமக்கு லேடிஸ்க்கு தெரியும். ஒரு குழந்தை 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தாய்ப்பால் நிறுத்தினா அந்த குழந்தை தாய்ப்பாலை தான் கேட்கும், சாப்பிடவே சாப்பிடாது, அப்படியே சோர்ந்து போய் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா திட உணவுக்கு மாத்துவாங்க. அதே மாதிரி பாலும் கொடுக்கல, ஏதாவது சாப்பாடு கிடைக்க அந்த புள்ளை ஏங்கும் இல்லையா, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அது எப்படியா சாப்பிடும். அத மாதிரி என்னுடைய வசனத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு போதிப்பேன். கற்பனை கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்கிறார்களே. யாருக்கு கொடுப்பாருன்னா, இப்படி வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு மாத்திரமா கொடுப்பாரு. வாஞ்சியா இல்லாதவங்களுக்கு இதே செய்தி தான் போதும், ஒரே செய்தி தான். அவங்க என்னடா அது அப்படி ஒண்ணு இப்படியுமா பேசுறாங்க, கற்பனை மேல கற்பனை, இது மேல இது, பிளா 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 இதையே பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது இருக்கா? அத மாதிரி அவங்க காதுல அது அப்படிதான் அவங்க கேட்பாங்க. பரியாச உதழினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன். அப்படி பிளா பிளா பிளான் இருக்கு, இது என்னப்பா புரியாம இருக்கு? வாஞ்சியா இல்லாதவங்களுக்கு எவ்வளவுதான் செய்து கொடுத்தாலும் வேற யாரோ பாஷையில பேசுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு புரியவுமே புரியாது. இதுவே நீங்கள் இளைத்தவனை இலை இலைய பண்ணத்தக்க இலைப்பாறுதல் ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கும், நித்திய ரட்சிப்பு, நித்திய ஜீவன், உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் நித்திய இலைப்பாறுதல். இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதம் இலைப்பாறுதல் கொடுக்காதுப்பா அப்படின்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் அதுல ஆறுதல் அடைக்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதனால் அவர்கள் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் வந்துச்சு, அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அப்படி எடுத்துக்கொண்டவங்களுக்கு ஆறுதல் கிடையாது. இதுல இது இலைப்பாறுதல் இல்ல, எனக்கு உலக ஆசீர்வாதம் தான், எனக்கு எங்க போனாலும் நாளைக்கு ஆண்டவன் ஆசீர்வதிப்பார், இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம், உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம், எப்படியாக வாங்க நூறத்தனையாக ஆசீர்வாதம், இப்படி ஆசீர்வாத செய்தியை தான் நான் கேட்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும், அதுலதான் நிப்பேன், இந்த செய்தியெல்லாம் வேஸ்ட், எனக்கு வேண்டாம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் துருபதேசங்களுக்கும் தனக்கு தான் வரும் என்று சொல்லுகிற சுயத்தின் காரியத்தை கேட்கிறவங்க நல்ல காரியத்தை கேட்கவே ரெடியா இருக்க மாட்டாங்க. உலக ஆசீர்வாதம் முக்கியம் அல்ல, நித்திய ஜீவன் முக்கியம் என்று சொல்லுகிற வசனத்தை கேட்கவோ ஏற்றுக்கொள்ளவோ ரெடியா இருக்க மாட்டாங்க. அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுக்கப்படும்படிக்கு, சிக்குண்டு பிடிபடும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனையாகும். அவ கர்த்தருடைய வாழ்க்கை இப்ப என்னாச்சு? கற்பனையின் மேல் கற்பனையாகும், கற்பனையின் மேல் கற்பனையாகும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் இருந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தைக்காரனே, நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கப்பா.
கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேளுங்கப்பா, ரெண்டு விதமா கேட்காதீங்க என்று சொல்ல. ஸோ இரண்டு விதமாக கேட்கிறாங்க. கேட்கிற ஒரு விதமாக கேட்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட காணப்பட்டுச்சு பாருங்க. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுதான் அங்க உவமையா அங்க சொல்லுவார். எல்லாருக்கும் சுவிசேஷம் அழைக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதால் அவர்கள் எல்லாருமே ஒரே விதமாக வசனம் அனுப்பப்படுகிறது. சோ எல்லாருமே அழைக்கிறாங்க. ஆனா ஏற்றுக்கொண்டு அதன்படியாக செயல்படுகிறவர்களே தகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப அவர் உவமைக்கு என்ன சொல்றாரு, ஒரு ராஜா கூப்பிடுறாராம் விருந்துக்கு. ராஜா விருந்து கூப்பிடும் போது முன்னாடியே சொல்லிட்டாரு, வாங்கப்பான்னு சில பேர் விருந்துக்கு கூப்பிட்டாரு. அந்த காலத்துல விருந்துக்கு கூப்பிடும் போது இந்த மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா நான்வெஜ் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. சோ அப்போ விருந்துக்கு கூப்பிடும் போது இப்போ 20 பேரை கூப்பிட்டுருக்கேன்ப்பா சொல்லி அந்த 20 பேருக்கு மட்டும் சமைப்பாங்க. புரியுதுங்களா? இல்ல 100 பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா 100 பேருக்கு சமைச்சிடுவாங்க. சமைச்சு முதல்ல கூப்பிட்டுருவாங்க, சமைச்சு ரெடி பண்ண திருப்பி வேலையாட்கள் அனுப்புவாங்க. அந்த அந்த 100 பேர் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் எல்லாம் சாப்பாடுல ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி கூப்பிட அனுப்புறாங்க. அனுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர் இல்ல 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 நான் வரமாட்டேன், நான் வயலுக்கு போகணும், இல்ல 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 எனக்கு கொஞ்சம் பிசினஸ் இருக்கு, அதை பார்க்க போகணும் அப்படின்னு வரவே இல்லையா. அப்போ என்னடா அப்ப கூப்பிடுறோம், முன்னாடியே ஆயத்தம் ஆயிடுச்சு, வரலையே அப்படின்னு சொல்லி இப்ப ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, அப்படியா வரமாட்டேன்ட்டாங்களா, சரிப்பா நீ விட்டுடு, நீ போய் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் போய் கூட்டுவா, ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடு, இதுவரை அவங்க கூப்பிடவே இல்லை, அவங்க எல்லாம் கூப்பிட்டுவாங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் கூப்பிடுறாங்க, வாங்க 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 சாப்பாடு சாப்பாடு ரெடியா இருக்குன்னு. தட 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 தடன்னு எல்லா ஜனம் வந்து உட்கார்ந்துரு. ராஜா வந்து அந்த பாக்குறாரு, அந்த ராஜா தன்னுடைய மகனுக்குள்ள திருமணம் வச்சிருக்கிறாரு. சோ அந்த கல்யாண விருந்துல வந்து ராஜா பாக்குறாரு. பார்த்தா எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு சூப்பரா இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருக்கணும். எப்பா ஏன்பா இந்த அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்கறேன். அப்ப நீங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், ஏன்பா ரோட்ல போயிருந்தவங்க எப்படிப்பா நல்ல ட்ரெஸ் போட்டு குளிச்சுட்டுலாம் வருவாங்க, அவங்க ஏதோ கந்தல் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கல்யாண வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாக்கள் உள்ள நுழையும் போது பெரிய பெரிய கல்யாண வீட்டுல எல்லாரும் வாசல் இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுப்பாங்க, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அதை அவங்க அழுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை தரித்தான் உள்ள வருவாங்க. அப்போ இவனுக்கு புதிய வஸ்திரம் கொடுத்துருக்காங்க, ஆனா இவன் போட்டுக்காம அழுக்கு வஸ்திரத்தோட வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப ராஜா சொல்றாரு, இவன் அழுக்கு வஸ்திரத்தோட வந்திருக்கிறான், இவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற ஒரு இருட்டுல கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன நமக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படும். முதலாவது தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு, அழைக்கப்பட்டவர்களுக்கு. அவங்க தெரிந்து கொள்ளப்படாம தள்ளி விட்டாங்க. சோ அவங்களை விட்டுட்டு ஏழை எளியவர்கள் எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறார். உள்ள வரும்போது யாருக்கு அந்த தேவனுடைய பந்தியில இருக்க வேண்டும் என்றால் நீதி என்கிற வஸ்திரம் கொடுக்கப்படும். நீதி என்கிற வஸ்திரம் கொடுக்கப்படும். நீதி என்கிற வஸ்திரம் எது? இயேசு கிறிஸ்துவுடைய நீதி என்கிற வஸ்திரம். இயேசு கிறிஸ்துவின் நீதி என்கிற வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். உங்களுடைய பழைய வஸ்திரம் ஆகிய உங்களுடைய அழுக்கு மாம்சம் ஆகிய அதை நீக்கிவிட்டு அதை தூத்தி போட்டுவிட்டு இயேசுடைய நீதியை தரித்துக் கொள்கிற ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த கல்யாண வீட்டுல வர்றவனுக்கு தான் அங்க ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் கூப்பிடுறாங்க, சரி நான் முதுன்னு வரேன், சும்மா உட்கார்ந்து அப்படியே கேட்டு போறேன், இயேசுவை ஏத்துக்கவே இல்லை, ஆனா சபைக்கு போறேன், சபைக்கெல்லாம் தாரியா போறேன், ராபோஜனத்தோட சில பேர் கலந்துப்பாங்க எந்த ஒரு அனுபவம் இல்லாம. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிறேன், எல்லா கூட்டமா இருக்கேன், நான் எல்லாத்துலயும் இருக்கேன், ஆனா ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கவில்லை, நீதி என்று வஸ்திரத்தை தரிக்கவில்லை, வெளியரங்கமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர்கள் எங்க போடுவார் ஆண்டவர்? எங்க போடுவாரு? அக்னி கடலிலே போடுவாரு. எங்க போடுவாரு? அதாவது அந்த பற்கரிப்பும் வேதனையும் உள்ள இடத்துல கொண்டு போய் அவர்களை போட்டு விட்டுவாரா. அதான் அவர் சொல்ற அந்த இந்த உவமையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதனால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம கல்யாண வஸ்திரத்தை தரித்தவர்களாக இதுல உட்கார்ந்து இருக்கும் போது பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவனை உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சும்மா சபைக்கு சும்மா போறவங்க, எல்லாம் கூட்டத்தோடு கிறிஸ்துவர்களோட கும்மால அடிக்கிறவங்க, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா இல்லை. எல்லாம் சும்மா கூப்பிட்டாங்கன்னு கூட்டத்தோடு போனா கூட ஆண்டவர் யார் மேல நீதியின் வஸ்திரத்தை இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே திருமண பந்தியிலே தேவோட ராஜ்யத்திலே ஆசீர்வாதத்தை அனுமதிப்பார். மித்தவர்களை என்ன சொல்லுவாரு? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த அக்னி கடல்ல நிச்சயமா போடுவார். சபைக்கு போனதுனால ஐயா இயேசுவே உமக்காக இது செஞ்சேனே அது செஞ்சேமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுவார். சோ 2 வார்த்தைகள்
நம்ம எப்படி கேட்கிறோம், அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அப்புறம் அடுத்தது ஏளனம் செய்யும் தலைவர்கள் தேவனுடைய வார்த்தையால் மூழ்கடிக்கப்படுவார்கள். நான் உங்களுக்கு சொன்ன ஏளனம் செய்யும் தலைவர்கள் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? ஏசாயா 28 அதிகாரம் 14 - 19, ஆகிய எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தை கேங்கள். நீ மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருமல்லமாக புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யையும் எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவில் வந்து அடைந்தோம் என்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன சொன்ன? அசீரியா எங்கள் இப்போதைக்கு நார்த்தன் கிங்டத்துக்கு எதிராக நிற்கிறான், எங்க மேலே வந்துடும். அதனால எகிப்து நீ சரியான டயத்தில் எங்களுக்கு உதவி செய்துன்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜா நிறைய காசு பணத்தையும் பொக்கிஷத்தையும் எகிப்து ராஜாக்கு அனுப்பிட்டான். அவன் வருவான்னு அவனே நம்பிட்டு இருக்காங்க. தேவனை சார்ந்து கொள்ள ரெடியாவே இல்லை. சோ இப்ப எங்க அடைக்கலத்துல இருக்காங்க? பொய்யான அடைக்கலத்துல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க அவன் பெருவெல்லம் போல வருவான் அசீரியா, பெரிய பெரிய வரட்டும். ஏன் எகிப்து வருவான்டா? நான் கஷ்டம் இல்லை, அவன் காசெல்லாம் கொடுத்துட்டேன், அவன் வந்து சூப்பரா ஒண்ணு பண்ணிடுவான், என்ன ஒண்ணும் பண்ண முடியாதாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதனால் கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரை விசுவாசித்து ஆகணும். கடைசியில வந்து விசுவாசிக்கிறது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, அதுக்கப்புறம் ஆண்டவர் மேல வந்து விழுறது இல்ல. எடுத்த உடனே யாருமே ஏற்றுக்கொள்ளாத அந்த விசுவாசத்துல சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். நான் ஒரு கல்லை வச்சிருக்கிறேன், பரிசிக்கப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல், அதுல விசுவாசமா இருக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நூலும் தூக்கு நூலும் என்ன? அந்த காலகட்டத்தில் ஒரு சௌரை கட்டணும்னா அது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னா அங்க தூக்கு நூல் மாதிரி ஒரு நூல், அது மேல ஒரு கீழே ஒரு கட்டையால செய்தப்பட்ட ஒரு ரவுண்டான ஒரு உருவத்தை ஒரு ஒரு பொருளை வச்சிருப்பாங்க. அதை தூக்கி காமிச்சேன்னா அது செவுரு அந்த அந்த கயிறோட ஒத்து போகணும். இல்லைன்னா அது செவுரை இடிச்சு திருப்பி கட்டணும். அத மாதிரி நான் ஒவ்வொருத்தர் மேல தூக்கு நூலை பிடிச்சிருக்கேன்னா எப்படி எப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு நியாய தீர்ப்பு அடையும் போது உங்களோட பத்தி நான் தூக்கு நூல் வச்சிருக்கிறேன். இதனால் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கல்மலை அழிந்து விடும், பொய்யான எண்ணும் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்புறம் அடித்து கொண்டு பண்ணி பொய்யா ஒன்னு நம்பியிருக்க எகிப்து, அது அவ ஒன்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சிருவான். அவன் உனக்கு ஹெல்ப்புக்கே வர மாட்டேங்க. ஏன்னா அவனை ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வரப்போறான். நீ அவன்கிட்ட காசு கொடுத்துதான் வேஸ்ட். அவனே நீ யார்கிட்ட காசு கொடுத்து வெயிட் பண்ணியோ அவனே அடிக்கப்பட்டு விடுவான். அப்ப நீ யார்கிட்ட வருவ? கடைசியில தான் எசேக்கியா ராஜா ஆண்டவர் கதறாரு. ஆண்டவரே எங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ணுங்க கதற ஆண்டாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார் என்று. அன்னைக்கு நைட்டு ஒரு தூதனை அதுக்கப்புறம் தான் அனுப்புறாரு. கடைசியா விசுவாசத்துல கதறாரு, அதுக்கப்புறம் தான் தூதனை அனுப்புகிறார். அது முன்ன வரைக்கும் அவங்க யாரை நம்பினாங்க? அவர்கள் எகிப்தை நம்பினாங்க. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதுவாக்கி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும் போது அதில் மேல் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரம் உங்கள் அடித்துக் கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவு பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். அப்போ எப்போ சஞ்சலம் ஏற்படும்? பிற காரியங்களை ஆண்டவரை விசுவாசிக்காமல் பிறரை யாரெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு சஞ்சலம் ஏற்படும், அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்மலை மூலம் அவங்க பொய்யான அடைக்கலம் அவங்க அகற்றப்பட்டு விடும். ஆனா அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட சேனை வந்தாலும் வாசல் வரை வந்தால் அதை திருப்புகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அடுத்தது காரியம், மனிதர்களின் தவறான நம்பிக்கை என்ன செய்யுமா? அம்பலப்படும். கர்த்தருடைய விசித்திரமான வேலை செயல்படும். இப்போ 2 விதமான வார்த்தை நான் சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை 2 விதமா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க அப்படி என்பதை நம்ம சொல்லிட்டோம். அதை இந்த மாதிரி 2 விதமாக கேட்டதுனால ஆண்டவர் விசித்திரமாக செயல்படுவார். எப்படி செயல்படுவாரு அப்படி என்பதை ஏசாயா 28 அதிகாரம் 20 - 22 கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. இது பழமொழி, இது புரியல நமக்கு. அதாவது பரிச்சிக்கப்பட்ட கல்லாக மூளைக்கல்லாகிய சீயோனிலே வைக்கப்பட்ட வெளியேறப்பட்ட கல்லாகிய அந்த அஸ்திபாரம் உள்ள கல்லாகிய மூளைக்கல்லில் மேல் விசுவாசமா இருக்கிறவன் தான் பதற மாட்டான். அதன் மேல் விசுவாசம் இல்லாதவன் பதறுவான். எப்படி அவன் சுயத்தையும் பிற காரியத்தை நம்பி இருக்கிறான். அவன் எதற்கு சமானமானவன்? கட்டில் ரொம்ப சின்னதா இருக்கு, அதுல படுக்கணும்னு நினைக்கிறான், காலை நீட்ட முடியல. சரி குளிருதுப்பா, போர்வையை போத்திக்கலாம்னா குட்டியா இருக்கு, தலையை மூடினா கால் திறந்துருக்கு, காலை மூடினா தலை திறந்துருக்கு. ஸோ குளிர்ல படுக்கவே முடியல. ஸோ அப்போ ஒரு தனிப்பட்ட சுயத்தையும் பிறருடைய உதவியை நம்புறவன் எப்படி இருக்கான்னா
குட்டியான கட்டில படுத்திருக்கிற மனுஷனை போலவும், உடம்பு ஃபுல்லா மூட முடியாம இருக்கிற குட்டியான போர்வையை போத்திருக்கிற மனுஷனை போல இருக்கிறான். எவ்வளவு எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அப்போ அவனுக்கு என்ன சமாதானமே இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது, ஒரு 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 என்ன ஒரு சமாதானமான சூழ்நிலை இல்லாம எப்ப பார்த்தாலும் பதறிட்டே துடிச்சுக்கிட்டே இருப்பான். யாரு? தேவன் மேல விசுவாசம் இல்லாம இருக்கிறவன். அதே டயத்துல ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறவன் அமைதியா சமாதானத்துல எந்த பிரச்சனை வேணா படுத்து தூங்கிடுவான். அமைதி சமாதானத்தோட இருப்பான். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு அருமையான கட்டில படுத்திருக்கிற மாதிரி இருப்பான். அவனுக்கு நல்ல கட்டில் பெருசா இருக்கும், உடம்பு சைஸுக்கு ஏத்த மாதிரி போர்வையை மூடிக்கிறதுக்கு ஃபுல் போர்வை போத்தி இருப்பான், அடைக்கலமா அப்படியே படுத்திருப்பான். ஆனா அதே பிறர் நம்பியும், யாராவது உதவி செய்வாங்க நம்பியும், தன்னையும் நம்பியும் தேவனை நம்புறதை விட்டு இருக்கிறவனுங்க கால் புட்டி கட்டில படுத்திருப்பான், ஃபுல்லா மூடிக்கொள்ளாம பாதி மட்டும் உடம்பு மூடுற போர்வையை போத்திட்டு இருப்பானா. கர்த்தர் தமது கிரியை ஆகிய அபூர்வமா கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமா வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசி மலையிலே எழும்பினது போலவும் எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போலவும் கோபம் கொள்வாரு. யாருக்கு? யாருக்கு கோபம் கொள்வார்? யார் மேல? அப்படி சொல்லி பார்க்கும்போது, கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது அப்படி என்கிற ஒரு நிலையிலே இருக்கவர் மேல என்ன செய்வாராம்? பெர்சீம் மலையில எழும்புவதை போல கிரியை நடத்துவாராம். கிபியோனின் பள்ளத்தாக்கில கோபம் கொண்டது போல கோபம் கொள்வாராம். அப்போ பெர்சீம் மலையில என்ன நடந்தது? கிபியோனின் பள்ளத்தாக்கில என்ன நடந்தது? அந்த இடத்துல கர்த்தர் என்னதான் செய்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்போ பெர்சி மலையிலே அவர் செய்தது என்னவென்றால், தற்போது தாவீது ராஜா ஆட்சிக்கு வரார். அப்ப 10 கோத்திரத்து ஜனங்கள் 12 கோத்திரம் ஜனத்தையும் அவர் ஆட்சி செய்ய உட்காந்துட்டாரு. அது கேள்விப்பட்டவன் ராஜாவா ஆட்சி முடிசூட்டிட்டாரு. 12 கோத்திரத்துக்கும் அவர் தான் ராஜா. அப்படியா கேட்ட உடனே பெலிஸ்தியர்கள் அவனை அடிக்கணும்டா, அவனை அப்பயே அட்றா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வராங்க. பயங்கரம் வந்த உடனே தாவீது கொஞ்சம் பயந்துட்டார். என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது கடகடன்னு ஒரு ஒரு அரணிப்பான இடத்துல போய் உட்காந்துட்டார். அரணிப்புன்னு சொல்லும் போது அவர் பல இடத்துல சவுலுக்கு பயந்து ஓடும் போது பல அரணான இடங்கள் இருக்கு. அதுல ஒரு அரணிப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒளிஞ்சுக்கிட்டான்னா ஆண்டவருடைய சமூகத்துல போய் மறைஞ்சுக்கிட்டார். மறைஞ்சுக்கிட்டு பெலிஸ்தியர் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் நீ போ, பெலிஸ்தியரை உன் கையிலே நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பெரிசிமுக்கு வந்து அங்கே அவர்கள் முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் மொத்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பெராசிம் என்றார். அப்போ நீங்க நல்ல ஒரு கட்டில படுத்திருந்தீங்கன்னு வைங்க, கால் நீட்டுறதுக்கு கரெக்டா இருக்கு, உடம்ப ஃபுல்லா போத்திக்கிறதுக்கு ஃபுல் அளவு போர்வை போட்டு இருக்கு, அப்படியே எனக்கு தேவன் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராக வருகிற எதிரிகளை தண்ணீர் உடைந்து போகிறது போல சத்துருக்களை உங்களுக்கு முன்னால் உடைந்து போக பண்ணுவார். அதுவே இந்த குட்டியான கட்டில பட்டுக்கிட்டு குட்டியான போர்வையை போத்துக்கொள்கிற அனுபவத்தோடு சுயத்தையும் பிறரை நம்பி இருக்கிறவர்கள் மேல உங்கள் மேலேயே ஆண்டவர் இப்படி வந்துடுவார். நீங்களே என்ன பண்ணுவீங்க? தண்ணீர் உடைந்து வருது போல நீங்கள் உடைஞ்சு ஓடி போயிடுவீங்க. பிரச்சனை வரும் பொழுது உங்களால் நிலைநிற்க முடியாது. 2 விதமாக சொல்றாரு. எப்படி கேட்கிறோங்கிறது பொருள். எந்த மாதிரி கேட்டீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்? சத்துரு உனக்கு முன்பாக ஓடணுமா, இல்ல நீ சத்துருக்கு முன்பாக ஓடணுமா? டிசைட் பண்ணிக்கோ. அது உன்னோட கையில தான் இருக்கு. நீ எந்த மாதிரி கட்டில படுக்கணும்னு நினைக்கிற? குட்டி கட்டில படுத்துக்கிட்டு உடம்பு ஃபுல்லா போத்துக்கொள்ள முடியாத குட்டி போர்வையை போத்துக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல நல்ல ஒரு கட்டில படுத்து உடம்பெல்லாம் மூடுகிற ஒரு போர்வையை போத்துக்கொள்கிற விசுவாசம், தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற அந்த அனுபவத்துக்கு போகிறாயா? எந்த அனுபவத்தை நீ எடுக்கிறாரோ அந்த அனுபவத்தின் பிரகாரமாக கர்த்தர் செயல்படுவாரு. அடுத்து முதல்ல பேரார் பெராசிம், அடுத்தது கிபியோன் பள்ளத்தாக்குல, அதான் சொல்ற 2 இடத்துல சொல்றாங்க. எந்த இடம்? பெராசிம் மலை, கிபியோன் பள்ளத்தாக்கு. கிபியோன் பள்ளத்தாக்கு என்ன நினைச்சது? கிபியோன் பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் எதிராக வர்றாங்க. யோசுவா 5 ராஜாக்களுக்கு எதிராக போறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீ போ. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ அவர்கள் போய் நீ அவங்ககிட்ட போய் அதாவது யோசுவா 10 அதிகாரம் 8 வசனம் நான் வாக்குறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன், அவர்கள் ஒருவனும் முன்பாக நிற்பதில்லை அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் யோசுவா கிட்ட. யோசுவா எப்படிப்பட்டவன்? தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன். அவன்கிட்ட சொல்றாரு, அவங்க முன்னாடி போ, உனக்கு ஒண்ணுமே செய்யாது என்று. அவங்களை போய் ஜெயிக்கிறாரு. அவர்கள் முறியடிக்கும் பொழுது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் அஸ்தமிச்சான்னா பாதி பேர் இருட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதனால என்ன சொல்றாரு? சூரியன் தரித்து நில், சந்திரன் நீ வராத, சூரியன் அஸ்தமிக்காதன்னு சொல்றாரு. சூரியனும் சந்திரனும் அஸ்தமிக்க, சூரியன் அஸ்தமிக்காமல்
பல மணி நேரம் 12 மணி நேரமாவே இருந்துச்சான். கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் 12 மணியாவே இருந்துச்சு. அப்போ எல்லா சத்துருக்களையும் யோசுவாவும் அவருடைய போர் வீரர்களும் முறியடித்தாங்க. இப்படியாக ஒரு மனுஷன் சொல் கேட்ட அந்த நாளை கொத்த அந்த வேற நாள் இன்னுமே இல்லை. அப்படியாக நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நீங்க உங்களுடைய விசுவாசம் சூரியன் சந்திரனையும் நிற்க வைக்கிற ஒரு யோசுவாவுடைய ஒரு பெரிய பலத்தை ஆண்டவன் நமக்கு கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா சத்துருக்கள் எப்படி ஓடினாங்களோ அப்படியாக நம்ம ஓட வேண்டியதாகிவிடும். யார் மேல நம்புறீங்க? யார் மேல ஆண்டவன் கேட்கிறாங்க? சோ 2 வார்த்தை நம்ம எப்படி கேட்கிறோம்? இறுதியாக 2 விளைவுகள். தேவனுடைய வழியை நான் நம்பலாமா அப்படி என்று சொல்கிறான். அதுக்கு தான் என்ன பண்றாங்க? 2 காரியத்தை சொல்றாங்க. நோக்கத்துடன் உழும் கர்த்தருடைய வேலை பொருத்தமாக நசுக்கும் கர்த்தருடைய கிரியை. 2 விளைவுகள் கொடுக்க போறார். எந்த விளைவுகள்? ஆண்டவர் ஒரு நோக்கத்துடன் உழுகிறார், அது கடவுளுடைய வேலை. ஒரு பொருத்தமாக நசுக்குகிறார், கடவுளுடைய செயல்முறை. அவருடைய வேலை, அவருடைய செயல்முறை. சரியா உழுவாரு, சரியா நசுக்குவாரு. அதுதான் நம்ம போன வாட்டி நம்ம இந்த திருவுகோள் வசனமா சொன்னோம். ஏசாயா 28 அதிகாரம் 23 26. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதுக்கு நாள்தோறும் உடுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவிய பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையை தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவா? எத்தனை எத்தனை விதமான பயிர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உளுந்து, சீரகம், கோதுமை, வார்கோதுமை. இது அது தூவுறதுக்கு விதைக்கிறதுக்கு முன்பாக அதை உழுது அதை பம்படித்து செய்யறான். ஆனா நாள்தோறும் உழ மாட்டான். எவ்வளவு உழணும் தெரியணும், எவ்வளவு பரம்பிடிக்கணும் தெரியணும். அவ்வளவுதான் செய்வார். செஞ்ச உடனே என்ன செய்வாரு? அந்த கதிர்களில் அந்த மணிகளை எல்லாம் எல்லாத்தையும் தூவி விடுவார். அவருடைய தேவன் அவனை நன்றாக போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்படியாக நான் உங்களை சில டயத்துல உழுவேன், நான் உங்களை பரம்படிப்பேன். உழும் பொழுது அந்த அந்த ஒரு ஒரு விவசாயி நிலத்தை உழும் பொழுது அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க தேவையில்லாத காரியத்தை எடும்போது ஆண்டவர் உழுதுகிட்டே போவார், நம்மளை பரம்பிடிப்பார். ஏற்ற வரையும் பரம்பிடிச்ச பிறகு நான் ரெடி ஆன உடனே என்னுடைய வாழ்க்கையில புது ஜீவன், புது காரியங்கள் பிறப்பிக்கும்படியாக எல்லாவற்றையும் என் மேல தூவுவாரு. சில சில காரியங்களை கொடுப்பாரு. எந்த இடத்துல சீரகம் தூவுவாரு, கொஞ்சம் உளுந்த தூவுவாரு, கோதுமையை தூவுவாரு, கம்ப தூதுவாரு, வார்கோதுமை தூவுவாரு. தூவி முடிச்சிட்டாரா? இது கரெக்டாக அவர் செய்கிற கிரியை. அடுத்து என்ன செய்வாரு? பொருத்தமாக நசுக்குவார். இப்ப எல்லா கதிர் நல்லா வந்துடும். ஹார்வெஸ்ட் பண்ணணும், அறுவடை செய்தவன அதை எப்படி எப்படி எந்த கதிரை எப்படி நசுக்கணும்னு அவருக்கு தெரியும். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுவதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டில் உருளை சுற்றப்படுவதும் இல்லை. உளுந்து கோலினால் சிறகம் விளாட்டினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதும் இல்லை. அவன் தன் வண்டின் உருளையினால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரையால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. எப்படி நசுக்கி கொண்டு வந்து தெரியும், எதை எதை கொண்டு நசுக்கணும் தெரியும், எவ்வளவு நேரம் நசுக்கணும் தெரியும், எவ்வளவு நேரம் இடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அது வரைக்கும் அது நம்ம காரியத்தில் செயல்படுவாரு. இதுவும் சேனையில் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். அதனால குழப்பமான சூழ்நிலை இருக்க ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, அப்படி நம்ம குழம்பி இருக்கிற நேரத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சில டயத்துல அவர் நொறுக்குவார், உழுவாரு, சில டயத்துல பரம் படிப்பாரு, சில விதை விதிப்பார். விதை விதைச்சிட்டு அறுவடை செய்யும் போது சிலதை மிலாட்டினால அடிப்பாரு, சிலரை கோருனால அடிப்பாரு, சிலரை உருவையில உருவாரு, சிலரை வண்டியில ஊற்றுவாரு, சிலரை குதிரை மேல நடக்க வைப்பாரு. எவ்வளவு நேரம் செய்யணும் அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல செய்து தேவையில்லாத காரியத்தை நம்மகிட்ட எடுத்து அவர் குழப்பத்தின் மேல் அசைவாடி அதன் மேல் ஆட்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். இதுதான் ஆண்டவர் இந்த டால நமக்கு 2 காரியங்களை கொடுக்கிறாரு. அதாவது நேரம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்த காரியம் 2 கிரீடங்கள், 2 வார்த்தை, 2 விரைவுகள். 2 கிரீடங்கள், நாம் எதை பற்றி பெருமைப்படுகிறோம்? 2 வார்த்தைகள், நாம் வார்த்தையை எப்படி கேட்கிறோம்? 2 விளைவுகள். இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு. உழுதுகிட்டே இருக்கிறாரு, இப்படி உழுதுகிட்டே இருந்துருவாரோ? ஐயோ, பெரும்பாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காளே, அடிச்சுக்கிட்டே இருந்துருவாரோ? பெரிய பெரிய கல்லு மாதிரி என் மேல உருண்டுகிட்டே இருக்கு, உருண்டுகிட்டே இருக்குமோ? இது நிக்காதோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எவ்வளவு நேரம் உருட்டணும், எவ்வளவு நேரம் அடுக்கணும், எவ்வளவு நேரம் இடிக்கணும், எவ்வளவு நேரம் உழணும், அவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு அவருக்கு அந்தந்த நேரத்தை கொடுப்பார். நிச்சயமாக புதிய ஜீவனை அந்த 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 உழுத நிலத்திலே ஆண்டவர் அந்த தானியங்களை விதைச்சு அது 1 10 1 20 20 60 60 100 ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதான் அந்த உழுகிறவனுடைய விதையை ஆண்டவர் சொல்கிறார். சில விதைகள் கற்பாறையில விழுந்துச்சு, சாத்தான் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டான் வார்த்தை கேட்டவன. சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல கல்லான இடத்துல விழுந்துச்சு, பிரச்சனை வேதனை கஷ்டம் வந்துச்சு, வார்த்தையை விட்டுட்டாங்க.
சில விதைகள் முள்ளுல விதைத்துச்சு, உலக ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், உலக கவலை நொறுக்கிச்சு, வார்த்தை நொறுங்கி போயிடுச்சு, பலன் கொடுக்கவே இல்லை. சில விதைகள் நல்ல இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்திலே விழுந்தது. அது ஒன்றும் ஒன்று 30, 30, 60, 60, 100மாக பெருகி பலன் கொடுக்கறதாக இருக்கு. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பலன் கொடுப்பாரு. எந்த வித குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இது இப்படியே தான் போக போதா அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் எழுதி அதோட நேரத்திலே அதிரதன் காரியத்திலே நிச்சயமாக உங்களுக்கு செய்வாரு. ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. அந்த 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 சீயோனிலே வைக்கப்பட்ட வெளியேறப்பட்ட கல் பல்லில் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. ஆமென்.